லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். உன் இனத்தை நீ அடமானம் வச்சுட்டு இருக்கிறீங்க, நீ உன்னுடைய இனத்தை அடமானம் வச்சுட்டு இருக்கிறீங்க. அதை எப்போ மீட்கிறதுனா நீங்கள் தான் வந்து மீட்கிறதுக்கான ஒரு வேலையாக வந்தாங்க. நம்பி ஒரு பெரும் படம் உங்கள் பின்னாடி வந்துச்சு, மொத்தமாக அடகு வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இதுக்கு எப்படி அவருக்கு எதுவும் செய்வனை எதுவும் வச்சுருப்பாங்களா சார்? அவருக்கு எதுவும் செய்வனை வந்து சிப்பாக வச்சுக்கிறாங்க. சிப்பா இப்போ சிப்பில் இருக்குது, பென்ட்ரைவில் இருக்குதுன்றாங்க, நமக்கு தெரியல. அது அதான் சொல்கிறாங்க, நிறைய பேர் அதான் சொல்கிறாங்க. சொன்னால் அவங்களுக்கு கோவம் வந்துடுது. ஒரு அதிக அரசு ஊழியர் பட்டியலினத்தை சேர்ந்தபடி பண்ணுறாந்தப்ப பயங்கரமான சிப்பா அரசு சார்பாக இந்த ஆதிக்க சாதிகளுக்காக அவங்க அரசு நிற்கிது இல்லை, அந்த ஓட்டு வேணும்னு. நீங்கள் ஓட்டு வேணும்னு நீங்கள் போய் நிற்கணுமா இல்லைங்களா திருமாவளவன்? இந்த கேள்வி வருது இல்லை. இது இந்த நிலை நீடிச்சாக்கா யோசிக்க வேண்டியதாக இருக்கும். நாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்ல, அந்த வார்த்தை உங்களுக்கு வர மாட்டேங்குது. நடுங்குறீங்க. ஏன் நடுங்குறீங்க? இப்படியே நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ச்சி இந்த மாடல் அரசில் பார்க்க வந்து கேள்வி கேட்குறாங்களே, உங்களுக்கு ஒரு தீர்வை கூட நீங்கள் கொடுக்கறதுக்கு இல்லை, துப்பு இல்லை உங்களுக்கு. நீங்களாம் உங்கள் கூட எதுக்கு கூட்டணின்னு ஒரு வார்த்தை பேச கூட உங்களுக்கு வர மாட்டேருக்குது. ஆனால் உண்மையில் யதார்த்தம் என்னென்னா, விசிக்கு அந்த கூட்டணியில் என்னன்னா திமுக தோற்று போங்க சார். அது நான் தொடக்க சொல்லிங்கிறேன். உழைப்பு இவங்களுக்கு இது ஊரில் உள்ள எல்லா உணவுகளுக்கும் தெரியுது, ஆனால் அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா தன் பலத்தை வந்து அறியாது. அதுதான் விஷயம். ஒட்டுமொத்த வாக்குகளில் நான் தான் மொதல் ஒரு ஆய்வு பண்ணி ஒரு கட்டுரை போட்டேன். நைட்டு 11 மணிக்கு போட்டு படுக்கிறேன். 12:15 மணிக்கு திருமாவளவன் அவர்களே பேசுகிறார். இந்த விவரங்கள்லாம் எங்கே எடுத்து எழுதுனீங்க ஏகலைவன்? ரொம்ப ஆவணம், இவ்வளோ விஷயம் இருக்குது எனக்கு நாங்கள் கூட இதை பண்ணலை. ஒரு சமூகமும் இருக்குதுல்ல. இப்போ நாடார்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நாடார்கள் வந்துட்டு இப்போ தென்பகுதியில் வந்து இந்துத்துவா நோக்கி நகர்ந்துட்டாங்க. ஒரு பகுதி வந்து அதிமுக நோக்கி ஒரு பெரிய அளவில் இருக்குது, மீதி திமுகவில் இருக்குது. வன்னியர் பக்கம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, பெரும்பகுதின்னு சொல்லக்கூடிய இந்த பக்கத்தில் எடுத்திங்கன்னா முழுக்க அதிமுக கிட்ட பெரும்பகுதி இருக்குது, பாட்டாளி மக்கள் கட்சிட்டு இருக்குது, திமுக கிட்ட ஒரு சகுதி அவ்வளோதான் இருக்குது. சரிதாங்க. இப்படி மேற்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எடப்பாடி இவருக்காக வேண்டி அண்ணாமலைக்காக வேண்டி அந்த கூட்டணி சார்ந்து ஒன்றா இருக்கும்போது அவங்க பக்கம் போயிடுது. மீதி இருக்கிறது தான் உன் பக்கம் வரணும். ஆனால் இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா விசிகாவுடைய ஒட்டுமொத்த ஓட்டும் அதுக்கு தான் சார் அவரை வச்சுருக்காங்க. அப்படியே வந்து உனக்கு வாங்கி கொடுத்து கோட்டையில் உட்கார வச்சதே விசிகா தான். நீங்கள் போய் என்னன்றீங்க, நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களில் வந்துட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் வந்து இவங்களை பண்ணணும், இவர் தான் ஒரு வழக்கு போடுறாரு, அதெல்லாம் பின்பற்ற முடியாதுன்னு அரசு, ஸ்டாலின் அரசு வந்து ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணுது. வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறார் கை கட்டி. எவ்வளோ பெரிய அநீதி இதெல்லாம்! நீங்கள் பேசியிருக்கணுமா இல்லையா? இதுதான் சமூக நீதியா? இதுதான் பெரியாரிசமா? கேட்டிருக்கணுமா இல்லையா? அவர் அந்த மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை திருப்பி அனுப்புகிறாங்க. அது கொஞ்சம் நெஞ்ச பணம் இல்லை. 1800 சமீபத்தில் பார்த்தா உதயநிதி வந்து ஒரு பெரிய புரட்சி வாசகம், கொப்ப மூட்டு பணமான்னு மோடியை கேட்டு நின்றார். அதே போல தான் அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் என்ன கேட்டிருக்கணும், திருமாவளவன் 1,00,000 பேரை திரட்டி ஒரு கையில் எல்லார் கையிலும் பதாகம் கொடுத்து உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி அவர்களே இதன் கொப்ப மூட்டு பணமான்னு பதாகையை பிடிச்சிக்கிட்டு நின்று இருக்கணும். நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தால் நின்றுப்பார். எதிர்கட்சி வரிசையில் இருந்ததா திமுக கூட்டணி? எதிர்கட்சியில் இருந்தாலும் ஆளுங்கட்சியில் இருந்தாலும் நீங்கள் எப்பவும் கேட்க மாட்டேங்கிறீங்களா? அதானே பிரச்சனை உங்களுக்கு. 7,488 கோடி, அது இல்லாமல் ஒரு 120 கோடி வருது கழிவறை அது இதுன்னு கட்டுறது, 2 கோடி செலவு பண்ணிட்டு அதுலேருந்து 180 கோடி நீங்கள் 188 திருப்பி அனுப்புகிறீங்க. யார் அப்போ மட்டும் பணம்? கேள்வி கேட்டிருக்கணுமா இல்லையா? அந்த பணம் எல்லாமே குறிப்பிட்ட சமூகத்தில், ஆந்திரா தானே, பெரியாரை பேசலை, உன்னுடைய ஒன்றுபட்ட பங்காளி எனக்கு முன்னாடி சாதி போட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்க போட்டுட்டு இருக்கிறான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கே ஒன்றும் இல்லை. வெளிப்படையாக அவங்க என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கக்கூடிய தெலுங்கானா முதலமைச்சர் ஒரு குடும்பத்துக்கு 20 லட்சம் 25 லட்சம்னு பிரித்து கொடுத்துட்டு சுய தொழில் தொடங்க சொல்லி கொடுத்து இது கிட்டத்தட்ட மேலே வந்துட்டாங்க அவங்க. நீங்கள் பெரியாரை பேசிட்டு இருக்கிற, சமூக நீதி பேசுங்கிற, நாங்கள் தான் ஆதியிலேருந்தே உருட்டுறோன்ற, அவனை பார்த்து உனக்கு புத்தி வர வேணாம். இல்ல ஏன் பணத்தை திருப்பி அனுப்புற? நீங்க தப்பா வச்சுக்கிறீங்க. இவங்க பெரியார் இதெல்லாம் பேசுறதுனால தெளிவா இருக்காங்க. அவங்க அதெல்லாம் பேசாதனாலதான் அவங்க வந்து அந்த மக்களுக்கு சரியா செய்யறாங்க. அதுதான் பெரியார் இதுதான் பெரியார் அங்க போனாரு. ஆமா, தெலுங்கு நீ நானும் ஒன்னா இருந்தாலும் இந்த வேலையெல்லாம் இங்கே வச்சுக்காதுன்னு விரட்டி அடிச்சுட்டாங்க. அவங்க தெளிவாக இருந்ததால தான் இப்போ அவன் நல்லா இருக்கிறான், அவன் மக்களை வச்சுங்க. நீங்கள் இவர் பேச்சை கேட்டீங்க, முழிச்சிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே வந்து 25 லட்ச ரூபா அவன்கிட்ட கொடுத்துட்டு அவன் தொழிலதிபராக வளருவான், பிஸ்னஸில் வந்துடுவான், அவனுக்கு கொடி பிடிக்க ஆள் வரமாட்டான், போஸ்ட் ஓட்ட ஆள் வரமாட்டான், ஜெயிலுக்கு போக ஆள் வரமாட்டான், எல்லாம் அங்கேருந்து தான் வரணும். இவனை போய் அடிச்சுட்டு வானா அடிச்சுட்டு வர்றதுக்கு ஆள் வரமாட்டான். எங்கே போவீங்க நீங்கள்? அப்போ இவங்களை இப்படியே வச்சுக்கிட்டு இருக்கணும்னு செய்கிற இந்த திமுக அரசை என்ன கேட்டிருக்கணும் திருமாவளவன்? அதனுடைய விளைவு எங்கே வந்து நிற்குதுன்னா, உங்களுடைய அலட்சியம், கொண்டவன் சரியாக இருந்தாலும் கண்டவனும் ஏய்ப்பான்னு கிராமத்தில் ஒரு பழமொழி இருக்குது. கொண்டவனாக இருக்கக்கூடிய திருமாவளவனுக்கு சரியாக இல்லாமல் போனதால் இன்றைக்கி நகராட்சி அந்த ஊழியர் வந்து காலில் விடுறாரா? எவ்வளோ அழுத்தம் கொடுத்துருந்தா விழுந்திருப்பார்.
இந்த திராவிட மாடல் ஊடகம்லாம் தாமாக முன் வந்து காலில் விழுந்தது எப்படி மாற்றுறீங்க நீங்கள்? இதெல்லாம் மாறணும் பாலா. இதுக்கான ஒரு புதிய அரசியல் குரல் வரணும். அதுக்கு தான் மாற்று அரசியல்னு ஒரு பேர் வந்துட்டு இருக்குது. இதை நோக்கி நகரும். இப்போ இருக்கிற இளையவர்கள்கிட்ட ஒரு மாற்றம் வருது. கேள்விகள் நிறைய கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆல்டர்னேட்டிவாக இருக்கக்கூடிய அரசியல் எது அப்படின்றத பார்க்குறாங்க. இது இருக்கும் வரை ஒட்டுமொத்த தமிழினத்துக்கும் ஒரு பெரிய சாபக்கேடு. தமிழினம் தாண்டி தெலுங்கு மொழி பேசக்கூடிய மக்களுக்கும் பெரிய ஒரு இழுக்கு. ஏன்னா ஒரு குடும்பம் மட்டும்தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. பரம்பரையாக மன்னராட்சி மாதிரி வளர்ந்துக்கிட்டு. ஆமாம், தெலுங்கு அந்த மொழி பேசக்கூடியவர்கள் அவர்களுடைய தாய்மொழியை இழந்து அங்கேயா இங்கேயா அப்படிங்கிற குழப்பத்திலே வச்சுட்டாங்க. காமாட்சி நாயுடுலாம் வந்து ஒரு காலகட்டத்தில் பெரிய அரசியல் இயக்கமாக இருந்தவர் நீக்கி இருக்கிறார். இப்போவும் அவர் நாயுடு பேரவைன்னு சாதி பேரில் வச்சாங்கன்னா லட்சக்கணக்கில் கூடிடுறாங்க. அவரே சொல்கிறாரு, இந்த அரசு எங்களுக்கு ஒன்றும் செய்யலைன்றாரு. என்ன ஐயா, உங்களுக்கு தான் மந்திரி இவ்வளோ கொடுத்து நல்லா கொழுத்து, அவன் கொழுக்கிறான், என் மக்களுக்கு எல்லாம் வரணுன்றாரு. அதனால தான் இந்த குடும்பம் ஒரு குடும்ப ஆட்சியாக அது வந்துக்கிட்டு இருக்கிறது இருக்கக்கூடாது. இதுக்கு மாற்றாக எல்லாரும் சேர்ந்து வந்து ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நம்ம பேச வரோம். இப்போ மத்திய அரசு வந்து ஈழத்தமிழர்களை சட்டவிரோத குடியேறிகள் இல்லை, அவங்கள வந்து அங்கீகரிக்கப்பட்டதாக ஒரு விஷயத்தை முன்னெடுத்திருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஈழத்தமிழர்களுக்கு சாதகமான சூழலா இல்லை? அதில் ஒரு சாதகமான விடயம் தான். அதுக்கு ஒரு 4 நாள் முன்னாடி தான் இதுக்கு அதிமுகவுக்கு தான் ஒரு விதத்தில் நன்றி சொல்லணும். இப்போ பார்த்தா இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் ஊப்பிக்கெல்லாம் உழுந்து பெறலுதுங்க, எங்களுக்கு தான் வெற்றி, முதலமைச்சருக்கு தான் வெற்றி. உங்கள் முதலமைச்சருக்கு வெற்றினா எண்ணிக்கையில் கிடச்சிருக்கணும். நீங்கள் தான் கடிதம் எழுதுறதுலேயே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. தம்பிதுரை அவர்கள் பேசுகிறார். பாகிஸ்தான்லேருந்து, ஆப்கானிஸ்தான்லேருந்து, பங்களாதேஷ்லேருந்து வரக்கூடிய மொழி சிறுபான்மைன்னு சொல்லக்கூடிய இந்துக்களை அகதிகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஈழத்தமிழ் உறவுகளை சட்டவிரோத குடியேறிகளாக நீங்கள் வந்து காட்டுறீங்க. இது எந்த விதத்தில் இந்த நியாயம்? இங்கேயும் மொழி சிறுபான்மையினர்கள் தான், இவங்களுக்கும் அந்த பாதிப்பு வந்திருக்குது. எதுவும் இல்லாமல் நியாயம் இவர்களுக்கும் நேரடியாக எங்களுடைய உறவுகளாக இருக்கக்கூடியவர்கள், தொப்புள்குடி உறவுகளாக இருக்கிறாங்க. இங்கே பார்க்கக்கூடிய உங்களுக்கு வட மாநிலத்தினுடைய உறவுகள் அங்கே இருக்கிறாங்கன்றதுக்காக வேண்டி நீங்கள் இந்த சட்டத்தை கொண்டு வரணும், எங்களுக்கு ஏன் பொருந்தமட்டிருக்குது அப்படின்னு நீண்ட நேரம் பேசுகிறார் அவர். பேசுனதனுடைய விளைவு இது வந்து தேர்தல் நேரம் நெருங்குது, கேள்விகள் வருது. நாளைக்கு தமிழ்நாடு மேலே தொடர்ச்சியாக ஒரு அநீதி ஏற்றிக்கிட்டே போகிறப்ப மத்திய அரசு பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் வருதா இல்லையா? அதுக்காக உடனே இதை வந்து தளர்த்தி கொண்டு வந்துக்கிறாரு. 2015 ஜனவரி 9ஆம் தேதிக்கு முன்னாடி இருந்து யாரெல்லாம் இங்கே வந்து தங்கி இருக்கிறாங்களோ பதிவு பண்ணிவிட்டு அவங்க எல்லாமே சட்டவிரோத குடிகள் அல்ல, அங்கீகரிக்கப்பட்டவர்கள், அகதிகளாக அங்கீகரிக்கப்பட்டார்கள். அடுத்தது பாஸ்போர்ட்டு, விசா இது எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் கூட, இருந்து தொலைந்து போயிருந்தாலும் கூட அது சம்பந்தமான வழக்கு அவங்க மேலே பதிவாகாது. இனிமேல் அவங்க எல்லா இந்திய குடிமகனுக்கு உள்ள எல்லா உரிமைகளும் அவர்களுக்கு இருக்குது. அகதிகளுக்கு உண்டான குடி இதுக்கு மத்திய அரசு அகதிகளுக்கு, பர்மா அகதிகளுக்கும் திபெத் அகதிகளுக்கும் இன்னும் ஆப்கானிஸ்தான்லேருந்து பாகிஸ்தான்லேருந்து வந்த அகதிகளுக்கு என்னென்ன சிறப்புகள் மத்திய அரசு செய்து இருக்கிறதோ அந்த எல்லா அவர்கள் குற்றவாளிகள் இல்லை, சட்டவிரோத குடியேறிகள் இல்லை, அவர்கள் அகதிகளுக்கான ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அங்கீகரிச்சது மட்டும் இல்லை, அதுக்கான நிதி உதவிகளாக நீங்கள் இனிமேல் கொடுக்கணும். பர்மா அகதிகளுக்கு கடைலாம் வச்சு கொடுத்தீங்கல்ல, திபெத் அகதிகளுக்கு கடை வச்சு கொடுத்து குடியிருப்பெல்லாம் கொடுத்துருக்கீங்களா, அந்த ஒரு சகஜ வாழ்க்கைக்கு உண்டானது நீங்கள் செய்யணும். இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இந்த சிறப்பு முகாமெல்லாம் மூடணும். எதுக்கு வச்சுட்டு இருக்கிறீங்க? மூடிட்டு அவர்களுக்கு அவங்கவுங்களே விட்டுருங்க, அங்கங்கே தங்கியிருக்கட்டும், பதிவு பண்ணிவிட்டு அவங்க மாநில இருக்கட்டும், சொந்தமாக தங்கிட்டு செய்யறதுக்கும். இனிமேல் அந்த நீ அடிச்சு வச்சுக்கிட்டு உன் போலீஸு காலையிலும் மாலையிலும் போய் அவங்களை எடுத்துக்கிட்டு 6 மணிக்கு வந்துட்டிங்களா, 7 மணிக்கு வந்துட்டிங்களா, எப்போ நீங்கள் வெளியில் போகிறீங்க, ஏன் அந்த கணக்கு எடுத்துகிட்டு உட்காந்துங்கிறீங்க? எதுக்கு இந்த சிறப்பு முகாம்? குற்றம் சம்மந்தப்பட்டவரை குற்றம் செய்கிறாரா இல்லையா நேராக நீதிமன்றத்தில் ஒப்படைங்க, நீதிமன்றத்தில் போய் சிறையில் இருக்கட்டும், பிணையில் வரட்டும், வழக்கு நடத்தட்டும், வழக்கு நடத்திட்டு என்ன தண்டனையும் வாங்கிட்டு இருக்கட்டும். அதிகபட்சமாக போனால் 2-3 வருஷம் தான் அவங்க செய்யக்கூடிய குற்றங்களுக்கு தண்டனை, கொலை குற்றம் தவிர. மீதி நீ எதுக்கு 10 வருஷம் 5 வருஷம் உள்ளே போட்டு வச்சுட்டு இருக்கிற? இது அநீதி இல்லையா? இந்த முதலமைச்சர் இதை மட்டும் செய்தார்னா போதும். இப்போ என்னென்னா அந்த கூட ஒட்டுணியாக இருக்கிற கட்சிகள்லாம் ஒருத்தர் பார்த்தா எங்களுடைய கட்சி தலைவர் தமிழக முதலமைச்சருக்கு தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்தாரு, அவர் பிரதமருக்கு அழுத்தம் கொடுத்தாரு, அதனால தான் இப்போ இந்த உள்துறை இந்த அறிக்கை வந்துருக்கு. எந்த சாதனை நடந்தாலும் உடனே அது நாங்கள் தான் உள்ள ஓடி. சரி, இதே முதலமைச்சர் இதே சட்டமன்றத்தில் தீர்மானம் ஒன்று நிறைவேற்றிருக்காங்க. போர்க்குற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும், சர்வதேச பொது வாக்கெடுப்பு நடத்தணும், இந்தியா இலங்கைக்கு எந்தவித பொருளாதார உதவியும் செய்யக்கூடாது, செல்வி ஜெயலலிதா போட்ட தீர்மானம். அதை அப்படியே திரும்ப நிறைவேற்றி இவங்களும் வச்சுருக்கிறாங்க. இதை நடைமுறைப்படுத்தலாம் பேசி. உங்கள் முதலமைச்சருடைய அழுத்தத்தை நாங்கள் பார்க்குறோம். 800 பேர் பாலா, 800 பேர் சேர்த்துருக்காங்க. ஒரு வாரில் சாகிற மாதிரி இது, ஒரு பெரிய தீவிரவாத தாக்கல இருக்கிற மாதிரி. சரி, எவ்வளோ பதறி போயிருக்கணும். இன்ன வரைக்கும் ஒரு இதுவும் இல்லையே. தமிழக மீனவர் சாகரத்தில் எவ்வளோ சொத்து அங்கே முடங்கி போயிருக்குது. அவங்க எக்கத்தாளம் பண்ணிட்டு இருக்கிறாங்க சிங்களம். உங்கள் அழுத்தத்தை அங்கே காட்டுங்களேன் பிரதமர்கிட்ட, ஏன் காட்டலை?
அதிமுக ஏதாவது ஒரு லாபி பண்ணி இந்த விஷயம் எங்களுக்கு செய்தால் நாங்கள் எங்களுக்கு தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் பிரச்சாரம் வரும், அதனால் இது வேணும்னு ஒரு ஐடியா கொடுத்து அழுத்தம் கொடுத்து அவங்க பேசி ஏதோ செய்தாங்கன்னா ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு மட்டும் நீங்கள் வந்துடுவீங்க. ஸ்டிக்கர் ஓட்டு 11 மருத்துவக் கல்லூரியா மோடி அரசு அதிமுக கூட்டணியில் வந்து வாங்கினப்ப அதை ஒரு டிஆர் பாலு சொல்கிறாரு, எங்களுக்கு வெள்ளி தட்டில் வச்சு கொடுத்தது மோடி அரசு, அதை மட்டும் நீங்கள் சொல்லிக்கிறீங்க வெக்கமே இல்லாமல். அப்புறம் இந்துத்துவா கூட கூட்டணி வச்சா மட்டும் அடிமைன்றீங்களே என்ன? அதாவது இவர்களை போன்ற ஒரு பொய்யர்களை நீங்கள் பார்க்கவே முடியாது. அதுபோல் தான் இது வந்துட்டு ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. இன்றைக்கி இன்னொரு அமைப்பை பார்க்குறேன், அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி கூட்டணியில் இருக்கிற கட்சி ஒட்டு கட்சின்னு தப்பாக நினச்சிடாதீங்க நீங்கள். கூட்டணி கட்சி வேறு ஒட்டு கட்சி வேறு, ரெண்டு ஒன்று தான்றீங்களா? எல்லாம் ஒன்று தான். சரி, அது ஒரு உருட்டுது. எங்களுடைய தொடர்ச்சியான இது நாங்கள் இத்தனை காலமாக இவர்களை பற்றி பேசி கொண்டிருக்கோம், ஈழ மக்களை பற்றி. இதுக்காக வேண்டி தான் இந்த லாபி. இதை நாங்கள் அழுத்தம் கொடுத்தோம். முதல்வர் வந்து அங்கே கடிதம் எழுதி அழுத்தம் கொடுத்தோன்னு. நீங்கள் எழுதின கடிதம் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 4 முறை சுற்றலாம். அவ்வளோ கடிதம் உங்கள் அப்பா காலத்துலேருந்து எழுதிட்டீங்க ஈழத்தமிழர்களுக்காக. எல்லாத்தையும் சுருட்டி ரோல் பண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு விரிச்சு விட்டால் கூட கன்னியாகுமரிக்கும் காஷ்மீருக்கும் 4 முறை போயிட்டு வந்தலாம். அவ்வளோ நீட்டாக கடிதம் எழுதி ஒன்றும் நடந்தது எதுக்குமே இல்லை. ஆனால் உங்களுடைய பிரச்சனைகள் மட்டும் உடனே தீர்க்கப்படுகிறது. உங்களுக்கு ஒரு எய்டு நெருக்கடி வந்தாலும் உடனே டெல்லிக்கு போகிறீங்க, மக்கள் மேலே ஒரு நம்பிக்கை. அப்போ தான் விடிஞ்ச உடனே மக்களுக்கு ஐயோ மக்கள் பிரச்சனை பேசுறதை விட்டுட்டுமே அப்படின்னு. அப்புறம் தான் வந்ததுலேருந்து நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனதில் இப்போ மட்டும் போய் உட்காந்துட்டு வரீங்க. ஏன்னா உங்களுக்கு பிரச்சனை வருது, பேசி தீர்த்துக்கிட்டு வந்துடுறீங்க, சொகுசாக இருக்கிறீங்க. மக்களுடைய பிரச்சனை கேள்விக்குறியாக இருக்குது. அந்த வகையில் செய்தது முழுக்க அதிமுக லாபி. இதில் நீங்கள் பேர் எடுத்துகிட்டு போகிறீங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு. இது சரியில்லை அப்படின்னு தான். எப்படி இருந்தாலும் மத்திய உள்துறை இந்த விஷயத்தை அப்படி செய்திருக்கிறது வரவேற்கக்கூடியது ஒன்று தான். அப்புறம் சீமான் அவர்கள் வந்து ஏகப்பட்ட மாநாடுகள் நடத்திட்டு இருக்காரு. ஒரு தரப்பு ஆதரிக்கிறாங்க, இன்னொரு தரப்பு வந்து அதை எள்ளி நகையாடுறாங்க. நண்பர் தான் அவங்க. நண்பரா? ஆமாம், நண்பர் தான். டாக்டர் சாலினி அவர்கள் வந்து அதை ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? அது உங்கள் நண்பர்னு வேறு சொல்லிட்டீங்க. அதனால என்ன கருத்தியல் ரீதியாக ஒருத்தருக்கு முரண்படுறது? நேர்காணல்லாம் கொடுத்துருக்காங்க, நல்ல மதிப்பு இருக்குது அவங்க மேலே. இல்லைன்னா அந்த மதிப்பை அவரையே கெடுத்துக்கிறாருன்னு அர்த்தம். இல்லை, தன்னுடைய மதிப்பை அவங்களே கெடுத்துக்கிட்டா. ஒரு விமர்சனம் நீங்கள் செய்யறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஒரு படித்தவர், நீங்கள் ஒரு மருத்துவராக இருக்கீங்க, அனுபவம் நிறைய இருக்கும், வாசிப்பு நிறைய இருக்கும், விமர்சனம் பண்ணுறதுக்கு நிறைய களமும் காரணமும் நிறைய இருக்குது. நியாயம் இருக்கணும். மரம் வந்து அவர் கேட்குறாரு, பத்திரிக்கையாளர் கேட்குறாருன்னு அதை மட்டும்தான் பார்த்தேன். அந்த மரம் வந்து சீமான் மரத்துகளோட பேசுகிறாரு, கட்டி பிடிக்கிறாரு, முத்தம் கொடுக்குறாரு, பேசுகிறாரு, சாப்பாடு நல்லா போட்டாங்களா, நல்லா கவனிச்சிக்கிறாங்களா ஒன்று அப்படின்லாம் கேட்குறாரு. அப்புறம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு ஒன்று, மரங்களுக்கு உணர்ச்சி இருக்கிறதுன்றதெல்லாம் சரிதான், அது வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்குது. ஆனால் மரம் ஓட்டு போடுமான்றாரு. மரத்தை ஓட்டு போடுமான்னு நீ ஓட்டுக்காக பார்க்குற, அவன் உயிருக்காக பார்க்கல. நாம் தமிழர் கட்சியும் சீமானும் அது உயிர் விஷயமாக பார்க்குறாங்க, ஓட்டுக்காக பார்க்கல. மரம் இருந்தால் எல்லாம் உங்களுக்கு சரியாக இருக்கும். டெல்லியில் வந்து இப்போவே ஒரு காலத்தில் தண்ணி, நான் பேருந்தில் ஊர்லேருந்து வரும்போது மேல்மருவத்தூரில் பேருந்து நிற்கும். அப்போ வந்துட்டு 10 ரூபா தண்ணி பாக்கெட்டு 10 காசு அப்போ அது 10 காசு எடுத்து போட்டு அந்த தண்ணி பாக்கெட்டு வாங்குவோம் 10 ரூபாயில். அந்த தண்ணி பாக்கெட்டாக இருக்கும். அப்போ அதை பார்த்தோன்னே ஒரு இழப்பம், என்ன தண்ணி கூட விற்கிறாங்களாடான்னு எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு. இன்றைக்கி 24 மணி நேரமும் காசு கொடுத்து தான் தண்ணி வாங்கிட்டு வரோம் குடிக்கிறதுக்கு. வீட்டுக்கும் தண்ணிக்கு காசு கொடுத்து வாங்க. அது எனக்கு ஒரு பார்க்கறதுக்கு ஐயோ காசுலாம் கூட கொடுத்து வாங்குவாங்களான்ற எண்ணம் அன்றைக்கி எனக்கு தோணுச்சு. இப்போ டெல்லியில் வந்து காற்று வாங்கி வச்சுக்கிட்டு மாஸ்க் போட்டுட்டு போகிறாங்க. ஏன்னா தூய்மையான காற்று, ஆக்சிஜன் இல்லைன்னு. உங்களுக்கு காசு இருக்குது, ஷாலினி அவர்களே, உங்களுக்கு காசு இருக்குது. உங்களுடைய குருக்களாக இருக்கக்கூடிய திராவிட கோஷ்டிகளிடம் காசு இருக்குது. உங்களை ராஜகுருன்ற பெரியார் அதுக்கெல்லாம் வழிவகை பாதையெல்லாம் போட்டு கொடுத்துட்டு போய்க்கிறாரு, வருமானத்துக்கு ஏற்ற பாதையெல்லாம் போட்டு கொடுத்துக்கிறாரு, பிரச்சனை இல்லை. மற்றவனுக்கு சரி, மனுஷன் ஒட்டு மொத்தமாக எல்லாருக்குமே காசு இருக்குது, வாங்கிட்டான், ஏதோ பாடுபட்டு வாங்கிக்கிறான். ஆடு மாடு எங்கே போய் சுவாசிக்கும்? தண்ணிக்கு ரோட்டில் எவ்வளோ ஜீவராசிகள் அலையுதுன்னு இன்றைக்கி வீடியோ வந்திருக்கு, பார்த்துருக்கோம். நமக்கு காசு இருக்குது, தண்ணி வாங்கி குடிச்சிடுறோம். காசு இல்லாத அதுங்க எங்கே போய் தண்ணி வாங்கி குடிக்கின்ற ஒரு அடிப்படை அறிவு கூட நமக்கு இல்லையான்ற கேள்வி இங்கே இருக்குது அவங்களை போன்றவர்களுக்கு. அப்போ ஒரு வெறுப்பு அரசியல் நீங்கள் எவ்வளோ வளர்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு எதிராக ஒன்று வந்துடக்கூடாது, ஒரு மாற்று அரசியல் வந்துடக்கூடாதுன்னு நீங்கள் காலங்காலமாக வரவன் மேற முழுக்க ஒரு வெறுப்பு அரசியலாகவே பண்ணிட்டு இருக்கிறதுனா இது எத்தனை காலத்துக்கு உங்களுக்கு ஒன்று நீடிக்கும்? எத்தனை காலம் ஒன்று அந்த ஐக்கானை வச்சு நீங்கள் இருந்துட்டு போகிறீங்க? இப்போ ஃபாதர் ராஜநாயகர் இருக்கிறார். எனக்கு கருத்து கணிப்பு கூடலாம் அவர் கூட கலந்த காலத்தில் குமுதத்தில் இருக்கும்போது தெரியும். என்னாலே ஒரு பிரச்சனைலாம் வந்து பல பத்திரிகைக்குள்ளார சேர்ந்து, ஏன்னா முதல்ல ஸ்கூப் நியூஸ்ன்னு நான் எடுத்து போட்டுட்டேன். அவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பீங்களா, எங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டீங்களான்னு வேறு வார பத்திரிக்கைலாம் அங்கே ப்ரெஸ் மீட்லேயே சண்டை போட்டது. நல்லா நெருக்கம் அந்தளவுக்கு அவர் கூட. அவர் திமுகவுக்கு சாதகமாக தான் எப்பயுமே இருப்பார். அவர் சொல்கிறாரு, உலகத்திலேயே
ஒரு அரசியல் இது வந்து நான் பார்த்ததில்லை. இது வந்து வரவேற்கக்கூடியது வந்து. ஏன்னா அந்த மாடுகளுக்கான மேய்ச்சல் நிலம்ன்றது எப்படி அடிப்படை உரிமை அப்படின்ற ஒரு இது வந்து எடுத்துகிட்டு பேசியிருக்கிறது வந்து. ஏன்னா அவர் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு பார்வை அவர்கிட்ட இருக்குது, ஃபாதர் ராஜநாயகத்துக்கிட்ட. அவர் வந்து நிறைய வாசிக்கக்கூடியவர். நான் ஷாலினி அப்படி தான் பார்க்குறேன். அவங்க உண்மையிலே நல்ல ஒரு சிந்தனையாளர் தான், அதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. சீமான் மீது ஏதோ ஒரு வெறுப்பு, அந்த வெறுப்பு அரசியலை நீங்கள் வைக்காதீங்க, விமர்சனமாக வைங்க. எங்களுக்கு இப்போ பெரியார் மேலே வெறுப்பெல்லாம் கிடையாது. எதிரியாக இருந்தாலும் கூட அவன் சரியாக செஞ்சோம்னா பெரியார் பேசிட்டு போனது இந்த திராவிடர்கள் செய்யல இந்த விமர்சனத்தை நாங்கள் விமர்சிக்கிறோம்ல. எதுக்குமே ஸ்டிக்கர் ஓட்டாதீங்க, பார்த்து பேசணும், ஆலோசனை பண்ணுங்கள், விவாதம் பண்ணுங்கள், சரி தவறுன்னு பண்ணுங்கள். கொள்கையில் கோட்பாட்டில் இருந்து தான் சீர்திருத்தம் பண்ணிக்கலாம். நீர்த்து போன கொள்கையை இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, இல்லை கொள்கைன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறதுலாம் நடைமுறைப்படுத்துறீங்களா, கடைபிடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறதுல என்ன உங்களுக்கு வந்துடுது. இதை நீங்கள் பேசி முடிக்க வேண்டிய ஷாலினி வந்து இன்னொன்று சொல்கிற கேனத்தனமான அரசியல் அந்த வார்த்தை வந்து. அப்போ நீங்கள் என்ன ஒரு நாங்கள் பேசலாம், பத்திரிக்கைக்காரங்க கூட கோவத்தில் நிறைய வார்த்தைகள் விட்டுட்டு அப்படி தானே பேசுவோன்ட்டு போனதெல்லாம் இருக்குது. கேனத்தனமாக இருக்கிறதுலாம் நிறைய ஞானி நிறைய முறை வார்த்தை விட்டுருக்கிறாரு. புரியுதில்ல உங்களுக்கு, போட்டு எழுதி கீழ்ச்சிட்டு இருக்கிறவர். ஆனால் நீங்கள் ஒரு பொறுப்புள்ள ஒரு அதிகார இடத்துல இருந்துக்கிட்டு நீங்கள் ஒரு படித்த மருத்துவராக இருந்துக்கிட்டு அதுவும் லட்சக்கணக்கான மக்கள் பார்வையாளர்கள் உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் வந்து பல ஆயிரம் பேருக்கு நீங்கள் ஒரு கவுன்சிலிங் கொடுக்குற இடத்துல இருக்கீங்க. உன் சிந்தனையும் முதல்ல உங்கள் சிந்தனை இப்படி இருக்குது, சிந்தனை நீங்கள் எல்லாம் மாற்றிக்க வேண்டியதாக இருக்குது. கேனத்தனமாக இருக்குதுன்னு மரம் ஓட்டு போடுமானா மரத்தை வச்சவனும் மரத்தை சுற்றி வாழ்ந்துட்டு இருக்கிறவனும் ஓட்டு போடணும் இல்லை. நீங்கள் ஓட்டு போடுறவனுக்காக பேசுறது தான் சுயநல அரசியல். ஓட்டு போடாத அரசியல் போடாதது கூட ஓட்டுக்காக மட்டும் குறி வைக்கிறது திராவிட அரசியல். உயிர்களுக்காக வச்சு பேசுறது தமிழ் தேசிய அரசியல். அதை பாராட்ட தானே செய்யணும் நம்ம. இல்லையா, அந்த குணம் உங்ககிட்ட வரலையே. அப்புறம் கேட்டாக்கா இந்த ஒரு கவன ஈர்ப்பு இப்படியே வந்து பேசிட்டு இருக்கிறது வந்து ஒரு மனநோய். சீமான் வந்து ஒரு மனநோய் மருத்துவரை பார்க்கணுன்னா இது ஒரு கோபம் வருதா இல்லையா உங்களுக்கு? எங்கேயாவது நீங்கள் போய் ஒரு நல்ல டெல்லிக்கு போங்க, இன்னும் மற்ற நாடுகளில் போய் ஒரு நல்ல உங்களை மாதிரி ஒரு மனதத்துவ டாக்டர் ஸ்காலர்கிட்ட பேசுங்க. இந்த மாதிரி பேசுவது ஒரு மனநோயா இல்லையான்னு அவன் சொல்லுவான். மரங்களுக்காக பேசுகிறது வந்து யார் பேசணும்? இங்கே இருக்கிற திராவிட அரசியல் பேசலை, மரங்களையும் மலைகளையும் ஆட்டையை போடுற அரசியல் தான் ஆட்டையை போட்டு எடுத்துக்கிட்டு போகுது. தம்பி கவிபாஸ்கர் வந்து ஒரு கவிதை எழுதினான், நற்கான்னு. மலைகளையும் மலைகள் சார்ந்த இடத்தையும் குறிஞ்சி என்று பெயர் வைத்தவர் பேசியவர் தமிழர்கள். மலைகளையும் மரங்களையும் கொள்ளையடித்தவர்களுக்கு திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருந்தார். நீங்கள் அந்த சிந்தனையிலே இருந்ததால் மரங்களுக்கெல்லாம் சீமான் பேசலாமான்னா உங்களுக்கு என்ன ஓட்டு போடல இல்லை, உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தது? மரம் ஓட்டு போடாது, கரெக்டாக? மரத்துக்கு ஒரு ஓட்டுன்னு நீங்கள் மட்டும் சொல்லிட்டாங்களோ, 100 மரம் ஒருத்தன் வச்சுருந்தானா குறைஞ்சது அவன் வந்து ஒரு 25 ஓட்டு அவருக்கு தகுதி இல்லை வைக்கணும். 10 மரங்களை வைத்திருந்தால் ஒரு ஓட்டு கூடுதலாக அவருக்கு இருக்குன்னு மட்டும் சொல்லி பாருங்க. நாளைக்கு எத்தனை பேர் இந்த மரங்களுக்காக பேசுகிறான், காவடி தூக்குறான். நீங்களும் இதே ஷாலினி கூட போயிட்டு மரங்கள்கிட்ட நின்று பேசி இப்போ பைத்தியம் மாதிரி. ஏன்னா ஓட்டு வருது இல்லை உங்களுக்கு. உங்கள் 10 பேர் நீங்கள் உங்கள் கூட சேர்ந்து ஒரு 20 ஓட்டு வந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் எஜமானன் கொடுக்குன்னு நினைப்பீங்களா? யாரோ ஒரு கட்சி பாடுபடுவீங்கள்ல. 10 மாடுகளுக்கு வச்சுங்கிறவனுக்கு ஒரு ஓட்டுன்னு வை, அன்றைக்கி தான் அந்த அரசியல் மாறும். உண்மையில் அப்படி செய்யணும். இதுதான் ஜனநாயகம். நீ உனக்கு மட்டும் ஜனநாயகம், மனுஷனுக்கு மட்டும் இந்த உலகம் இல்லை. நீ ஒரு சித்தாந்தத்தை வச்சுக்கிட்டு மனுஷனுக்கு மட்டுமான உலகம்னு வச்சுக்கிட்டு உனக்குன்னு ஒரு தீர்வை வச்சுக்கிட்டா ஆடு மாடு ஒன்று சுற்றி இருக்கணும், குருவி பறவை இதெல்லாம் எங்கே போய் தண்ணி குடிக்கும்? எல்லா உயிருக்குமா? அப்போ இத்தனை கால்நடைகளை வச்சுட்டு இருந்தால் ஒரு ஓட்டு, இத்தனை பறவைகளை நீங்கள் கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஓட்டு, இத்தனை மரங்களை வச்சுருந்த ஓட்டு தான் நீங்கள் போட்டி போடுவீங்களா? எல்லாம் முன்ன போய் நின்றுட்டு இருப்பீங்களா? யாரும் பேசாத ஒன்று சீமான் பேசும்போது அது மடத்தனம், கேனத்தனம், ஓட்டு வருமா? என்ன நக்கல் வார்த்தை அது? படித்தவர் பேசக்கூடிய வார்த்தையாது? நீங்களாம் எங்கே இருக்கிறீங்க? அப்போ உங்கள் சித்தாந்தம் எந்த அளவுக்கு சீர்பிடிச்சி போயிருக்குது? இதையா சொல்லி கொடுத்தாரு உங்கள் பெரியார்? இதையா சொல்லி கொடுத்தாரு உங்கள் ஈவேரா? இதை உங்கள் கலைஞர் சொல்லி கொடுத்தாரு? எதற்கு என்ன ஆசைப்பட்டு நீங்கள் இந்த வார்த்தையை சொல்ல வரீங்க? இப்படிலாம் ஒரு தலைவரை விமர்சித்தாக்கா திராவிடம் உங்களை நெருங்கும் அப்படின்னு விரும்புகிறீங்களா? அதை வேறு எதனா பேசி செய்துட்டு போங்க. அப்படி தானே நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. இப்போ விமர்சனம்னாக்கா ஆனால் அவங்க வந்து திராவிட அரசியலை விமர்சிக்கக்கூடியவங்களும் தான். இந்த திராவிட மாடலை அப்படிலாம் விமர்சிக்கக்கூடியவங்களும் விமர்சிக்கிறாங்க. அதனால தான் அவங்களால நெருங்க முடியாமல் இருக்காங்க. அவங்க பேசுகிறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல. இப்போவும் அவங்க நல்ல குணம்லாம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பொது அறிவில் நீங்கள் இவ்வளோ பின்தங்கி இருக்கிறீங்களே, ஏன் இவ்வளோ ஒரு வெறுப்பு சீமான் மீதான? அதுதான் அந்த வெறுப்பு ஏன் உங்களுக்கு இப்படி வருது? இந்த வெறுப்பில் எது நல்லது கெட்டதுன்னு பார்த்து பேசணுமா இல்லையா? இன்றைக்கி இதே திமுகவில் இருக்கிற பலரும் வந்து இதெல்லாம் நாங்கள் செய்திருக்க வேண்டிய அரசியல்னு என்கிட்ட நிறைய பேர் சொல்கிறாங்க. புரியுதில்லை உங்களுக்கு? நாங்கள் செய்ய வேண்டிய அரசியல் இதெல்லாம் செய்யலைன்னு. மலைகளுக்காக யார் பேசுனாங்க? மலைகளுக்கும் ஆறுகளுக்கும் நீருக்கும் யார் பேசுனது? இப்போ நீருக்கான மாநாடு என்ன? அது என்ன கேனத்தனமா? அது
இந்த நீர் எனக்கு பொதுத்தளத்தில் ஒரு கருத்தை உருவாக்குறது, அதை நோக்கி மக்களை வந்து நகர்த்துறது எவ்வளோ பெரிய விஷயம். யார் பேசுனது, யார் பேசியிருக்கணும்? ஓசியில் போகிறது மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா பஸ்ஸில் ஒருத்தர் பேருந்து இலவசம் சொல்லிவிட்டு ஓசின்னு இன்னொரு சொல்லி காட்டிங்கிறது அரசியலா? 1000 ரூபா கொடுத்துட்டு 1000 முறை சொல்லிக்கிட்டு 1000 கோடி கொடுத்து விளம்பரம் பண்ணிட்டு இருக்கிறது அரசியலா? சொல்லுங்கள். 1000 ரூபா தாங்க நீங்கள் கொடுத்தீங்க, எத்தனை ஆயிரத்துக்கு விளம்பரம் பண்ணிட்டு இருப்பீங்க? இது ஒரு அரசியலா உங்களுக்கு? இதில் வந்து நாங்கள் கொடுத்தோம் 1000 மேடையில் ஏறி நின்று பேசிட்டு இருக்கிறீங்க, எங்களை சொல்லி குட்டி காத்திட்டு இருக்கிறீங்க. 1000 ரூபா கொடுத்தேன், ஓசியில் பஸ்ஸு போகிறீங்க. என் ஓட்டு உனக்கு கொடுத்தேன், ஓசியில் கொடுக்கல. புரியுதுல? நாங்கள் போட்ட பிச்சையில் தான் நீங்கள் வந்து பிச்சையில் உன்னுடைய கார் டயர் கூட என் பிச்சையில் தான் வந்ததுன்னு சொல்லணும். நம்ம மக்கள் சொல்லணும், என் பிச்சையில் நீ வாழ்ந்துட்டு இருக்கிற, என் பிச்சையில் உன் குடும்பம் இருக்குது, என் பிச்சையில் உன் அதிகாரம் நிற்குது, இப்படி சொல்லணும் மக்கள். திருப்பி மக்கள்கிட்ட போய் நான் கொடுத்தேன் 1000 ரூபா பிச்சை, இந்த புத்தி ஏன் வருது? இதெல்லாம் இவங்க விமர்சனம் பேசியிருக்கணும். சில விஷயங்கள் பேசுகிறாங்க, நான் இல்லைன்னு மறுக்கல. இது வந்து நான் சீமானை பேசிட்டாரு, தமிழ் தேசி பேசிட்டாங்கன்றதுக்காக அவங்க பேச வரல, சத்தியமாக சொல்ல வரேன். என்னுடைய நேர்காணலே அவங்க சில விஷயங்கள் நல்ல கருத்துலாம் பேசியிருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது வந்து அவசியம் இல்லாத உங்கள் மேலே இருக்கிற நன்மதிப்பை நீங்கள் குறைச்சிக்கிறீங்கல்ல. இது இப்படியாக இவங்க பேசியிருக்கக்கூடாது, வேறு யார் வேணாலும் பேசிட்டு போனாலும் எனக்கு கொஞ்சம் கூட கவலை வந்திருக்காது. ஏன் கவலை வந்து இவங்களை விமர்சிக்கிறேன்னா, இவர்கள் பேசியிருக்கக்கூடாதுங்க. ஏன்னா ஷாலினி மேலே நல்ல மரியாதை இருக்குது, புரியுதில்ல? அது கெடுத்துக்கிட்ட ஒரு சூழ்நிலைக்கு நீ வந்து நிற்கிறீங்களா? ஏன் அந்த வெறுப்பு அரசியல் தான் நம்ம கேட்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து தமிழ்நாட்டை கடந்து இலங்கை வரைக்கும் போயிருக்காரு. அவர் கச்சத்தீவை மீட்கணும்னு பலரும் பேசுகிறாங்க. அவர் சொன்ன உடனே இலங்கை அதிபர் கச்சத்தீவுக்கே வந்து அவர் வந்து எந்த காரணத்தை கொண்டு நாங்கள் விட முடியாது அப்படின்லாம் பேசுகிறாரு. அமைச்சர் மட்டும் சொல்லலை, அங்கே இருக்கக்கூடிய புத்த மடாதிபதிகளும் சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு செட்டப், அது எல்லாமே. இதுக்கு முன்னாடி திமுகலாம் சொல்லிட்டு இருந்தப்போ அவங்களுக்கு இல்லையா, சீமான் இங்கே சொல்லிட்டு இருக்கிறப்ப இல்லை, வேலுமுருகன் சொல்லிட்டு இருக்கிறாரு, அது இல்லை. விஜய்க்கு பில்டப் கொடுக்காங்களா? அது ஒரு பில்டப், அதனுடைய வயா வந்து த்ரூ டெல்லி. புரியுதில்ல உங்களுக்கு? அது வேற ஒரு அரசியல் இங்கே ஓடிக்கிட்டு இருக்குது, உங்களுக்கு புரியுதில்ல? இப்போ இவ்வளவு என்னன்னா, இங்கே ஏதோ சில காங்கிரஸால இயக்கப்படுறாரா? தனிப்பட்ட ஒரு கட்சி இங்கே தனித்துவமாக வந்துடக்கூடாது தமிழ்நாட்டுக்குள்ளார. வந்துட்டுனா பாஜகவுடைய செல்வாக்கு வந்துடும். இந்த திராவிடம், அது அதிமுகவோ திமுகவோ தனித்து ஒரு சர்வாதிகாரமாக யாருடைய தயவும் இல்லாமல் ஆட்சிக்குன்னு இனி வரக்கூடாதுன்றது பெரிய அளவில் திட்டம். அவங்க கிட்ட ஒரு தனி அசைன்மெண்ட் இருக்குது. தேசிய இனங்கள்லையும் ஒரு தனித்த இது வரக்கூடாது. எல்லா மாநிலத்திலும் அப்படி இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் இந்த திராவிட கட்சிகள் மட்டுமே இருக்குது. இதை உடைக்கணும். திமுகவோ அதிமுகவோ பாஜக தயவில் தான் இருக்கணும். எங்கள் பக்கம் ஒரு 20, 30, 40 எம்எல்ஏ இருக்கும். நாங்கள் நினச்சா வித்துட்டா பண்ணால் உங்கள் ஆட்சி கவுந்துடணும். தொங்கல்லே இருக்கிறப்ப எங்கள் தயவில் நாங்கள் வளர்ந்துக்கிட்டே இருப்போம். ஒரு கட்டத்தில் உங்களை அழிச்சிட்டு போயிடுவோம். இதுதான் அவங்களுடைய திட்டம். அந்த பின்னணியில் இவரை கையில் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு பில்டப் தான் அங்கே பேசுகிறது. 1974 கொடுக்குறாங்க கட்சித்தீவை. புரியுதில்லை உங்களுக்கு? 74க்கு பிறகு ஏகப்பட்ட ஜனாதிபதிகள் அங்கே வந்து போயிட்டாங்க. ஒரு ஜனாதிபதி கூட வந்து போனதில்லை. அனுர குமாரதுங்க இவருக்கு மட்டும் எப்படி அந்த துணிச்சல் வருது அப்படின்னா, ஒரு செட்டப், நீ வர மாதிரி வந்துட்டு போ. உனக்கு இந்த நிமிடம் வரைக்கும் உப்பு மிளகா புளி கொடுத்துனுக்கிறது இலங்கைக்கு இந்தியா தான். அப்புறம்தான் சீனா வந்து உனக்கு பால் பவுடர் கொடுக்கணும். உனக்கு எது ஒன்று அவசர தேவைக்கு இங்கே தான். உனக்கு கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடிகளை தூக்கி கொடுத்துட்டு உன்னுடைய எல்லா இடத்துக்கும் கட்டுமான அமைப்புகள்லாம் செய்து கொடுத்துட்டு இருக்கிறது இந்தியா. அப்புறம் இந்தியாவுடைய ஒரு பிரச்சனையில் உடனே வந்து நாங்கள் முடிஞ்சு திரும்பி பாருன்னு சவால் விட்றோன்னா அது செட்டப். அது இல்லை, அதுவும் இங்கிறது கொடுத்தது தானே. ஆமாம், உங்களுக்கு பிச்சையாக போட்டது தானே. அது வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு பாத்தியப்பட்டது. ராமேஸ்வரத்தினுடைய மன்னருக்கு பாத்தியப்பட்டது. ஒரு தமிழ் தம்பியே, ஈழத்தமிழர் தம்பியே, ஒரு எழுத்தாளர், அவர் ஒரு பதிவு போட்டுக்கிறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு தான் சொந்தம்னு போடுறாரு. இப்போ உங்களுக்குலாம் எப்படிப்பட்ட புரிதல் இருக்குதுன்னு, அந்த மாதிரி புரிதலை வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு அரசியல் உள்ளே இருக்குது. இதை வந்து இந்த நேரத்துக்கு இப்படி பண்ணி ஒரு பெரிய பூஸ்ட்டு காட்டணும் விஜய்க்கு. ஏன்னா இவர் பேசின உடனே அங்கே எதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, விஜயினுடைய செல்வாக்கை பார்த்தீங்களா? ஏதோ ஆளானப்பட்ட திமுக, ஆளானப்பட்ட அதிமுக 40%, 35% வச்சுங்கிற வாக்கு வங்கி வச்சுக்கிற இந்த திமுக அதிமுக பேசியே ஒன்றும் இல்லை. இன்னும் ஓட்டே நிரூபிக்கலை. நீ வந்து நாளைக்கு புரட்சி பண்ணி அதிகாரத்துக்கு வந்து உடனே கட்சி தீவாடியை உடச்சி எடுத்துருவீங்களா அந்த பக்கம்? உடனே சிங்களம் பயப்படுதா உங்களுக்கு? என்ன செட்டப் இதெல்லாம்? கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அவங்களுக்காக அறிவு வேணும். அதிகாரத்தில் எப்பவுமே இருக்கிறது திமுகவில் இருக்குது, அதிமுக ரெண்டுமே 40% வாக்கு நிரூபித்து வச்சுட்டு இருக்கிறாங்க. 40, 45 முன்ன பின்ன குறைஞ்சிக்கிட்டு இருக்கவங்க அதிகாரத்துக்கு வந்தால் அந்த பக்கம் ஏறும், அவங்களுக்கு குறையும். அவங்க அதிகாரம் வந்தால் அந்த பக்கம் ஏறும். அவர்களுக்கே பயப்படாத சிங்களம் ஒன்றும் நிரூபிக்காத விஜய்க்கு பயந்துடுச்சுன்னா அப்புறம் இது கிண்டலாம் கேலியா? நீங்களே சொல்லுங்கள். இது வெறும் டெல்லி மட்டும் இருக்கிற மாதிரி தெரில. இதுக்கு பின்னாடி இங்கே திமுகவும் அவரை பின்னாடி இல்லை, 2 அரசியலுக்கு அவரை பயன்படுத்துகிறாங்க. டெல்லி மட்டுமே சொல்லலை. திமுகவுக்கு என்னென்னா, திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள்லாம் எங்கே போகும் உங்களுக்கு? அது வந்து அதிமுகவுக்கு போகும், இல்லை சீமானுக்கு போகும்.
இப்போ சீமானுக்குன்னா அது ரொம்ப சிரமப்பட்டு தான் ஒரு 4-5ன்றது 6 வரைக்கும் இப்போ வரலாம். ஏற்கனவே 8 இருக்காங்க, இப்போ ஒரு 6 இருந்துச்சுன்னா 14-15 இப்படின்ற மாதிரி வரும் உங்களுக்கு. ஆனால் ஒரு 3% அதிமுக வச்சுனாக்கா அதுதான் வெற்றி. வெறும் 3% வித்தியாசத்தில் கடந்த முறை ஆட்சி. இந்த 3% போயிடாமல் பார்த்துக்கணும். புரியுதில்ல? தொடங்கியதுலேருந்து இன்ன வரைக்கும் தனித்து போட்டின்னு அவங்க பயணித்துக்கிறாங்க. அது பிரச்சனை இல்லை, தனியாக நிற்குது, அவங்க முன்னேறிட்டு வராங்க. இல்லை எப்படி போகிறாங்களோ அது அவங்க விஷயம். நான் தமிழர் கட்சி இது இல்லாமல் ஒரு வாக்கு இருக்குதுல்ல, பெரும் அதிருப்தி. இப்போ நீங்கள் தான் வந்து எல்லாமே நிறைவேற்றிட்டுன்னு சொன்ன உடனே எதுக்கு ஒன்று இந்த கொடுத்ததே சொல்லிங்கிற 1000 ரூபாய் மாணவர்களுக்கு 1000 ரூபாய் பஸ்ஸு ஓசி பஸ்ஸு கொடுத்தது இதை தான் சொல்லிட்டு தாண்டி எதனா சொல்லிட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் லேப்டாப் ஏன் நிறுத்துனீங்க? இப்போ எலெக்ஷன் நேரத்தில் ஏன் கல்லூரி மாணவர்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்க, மற்ற பிள்ளைங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டே இருக்கீங்க? ஏன்னா வந்தோடனே உனக்கு ஓட்டு போட்டுருவான்ல அவன். தாலிக்கு தங்கன்றதெல்லாம் ஏன் நிறுத்துறீங்க? ஏகப்பட்டது நிறுத்திருக்கீங்கல்ல. சைக்கிளில் ஏன் இன்ன வரைக்கும் நீங்கள் ஒன்றும் டெலிவரி பண்ணாமல் நிறுத்தி வச்சுட்டீங்க, திட்டமே விட்டுட்டீங்க? பல கேள்வி இருக்குது இல்லை. இப்போ இவ்வளோ விஷயங்கள் வந்து பேசப்படுற அதிருப்தியை வந்து மடமாத்துறது இந்த எல்லா ஓட்டு எங்கன்னா ஒரு 3-4 ஏறிடுச்சுன்னா அதிமுக பக்கம் அது அதிகாரத்தில் உட்காந்து அதிமுக அதுக்கு இதனுடைய இருக்குது. நீங்கள் கையில் வச்சுட்டுக்கிறீங்களா என்ன அது பெண்ணா? பெண் அந்த நிறுவனம் ஒன்று இருக்குது இல்லை, அதனுடைய விளையாட்டு இதுக்குள்ளே இருக்குது. புரியுது பாரு, உனக்குன்னா வருஷத்துக்கு இத்தனை படமா நாங்கள் பண்ணிக்கிறோம் ஷூட்டிங் அசைன்மெண்ட். ஆமாம், இது ஒரு ஷூட்டிங்காக நீ வச்சுக்கோ, இந்த பட்ஜெட்டு இது ஒரு ஷூட்டிங் அசைன்மெண்ட்டு. ஆக ஒரே கல்லில் 2 மாங்க, அங்கேயும் அடிச்சுக்கலாம் இங்கேயும் அடிச்சுக்கலாம். இவர் வந்து இப்போ இறங்கிட்டு தலையில் துணியை கட்டின்னு சுற்றுறாரு. சுற்றிட்டு எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். இதை விட பெரும் ஜாமான்களாம் வந்து போயிட்டாங்க அரசியலில். நீ எப்பவும் மக்களோட போயிட்டு மக்களோட பிரச்சனைக்கு நிற்காமல் மக்களுக்காக போராடாமல் உங்களை யாரும் தூக்கிட மாட்டாங்க. அப்படி ஒன்றும் மக்கள் வந்து இழிச்சுவாய்களை வந்தோடனே தூக்கி ஒன்று கோட்டையில் உட்கார வச்சதுக்கு எம்ஜிஆர் ஆளானப்பட்ட எம்ஜிஆரை வந்து 49 72 வரைக்கும் அத்தனை வருஷம் காலம் இந்த மக்களுக்காக இருந்து வாரி கொடுத்து பேர் எடுத்து கட்சிக்கு பெரிய பவர்ஃபுல் முகமாக இருந்தால் தான் அவர் வர முடிஞ்சது. 10 மடங்கு சூப்பர் ஸ்டாராக இருந்தவர் அந்த காலத்தில். கரெக்டாக எம்ஜிஆர் அவருக்கே அந்த கதி. நீங்கள் வந்து நினச்சிட்டு இவங்க வந்து 2வது வருஷத்துலேயே நீ வந்து நான் முதலமைச்சர்னா அவ்வளோ லேசில் நீ என்ன மக்களுக்கு வாரி கொடுத்துருக்கியா, இல்லை மக்களுக்காக ஏதாவது பெரிய போராட்டம் பண்ணியிருக்கியா, இல்லை எதனா ஒரு தாய் கட்சியிலேருந்து இந்த மக்களுக்காக என்ன வேலை செஞ்சுட்டு அங்கே உங்களை வந்து பழி வாங்கிட்டாங்க தூக்கி போட்டாங்கன்னு நீ வந்து தனி கட்சி ஆரம்பிச்சிருக்கியா? அந்த கூமுட்டைங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க பக்கத்தில் இருக்கிற அறிவுஜீவிகள் 1967 1977 2 புரட்சிகளை போல் 2026 கூமுட்டிங்கள. முதல்ல 1967 திமுக எப்படி அதிகாரத்துக்கு வந்தது? விஜய் மாதிரி புரட்சி பண்ணி வந்துட்டாங்களா? உடனே என்ன புரட்சி பண்ண? 10 கட்சி கூட 11 கட்சி கூட கூட்டணி வச்சுது. அன்றைக்கி அண்ணா வந்து படி அரிசி நிச்சயம் 3 படி லட்சியம்னு ஒரு உருட்டு. அன்றைக்கி பஞ்சம், அரிசி பஞ்சம், இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் எல்லாம் கொதிச்சு போய் உட்காந்துருந்தான். அந்த ஓட்டு எல்லாத்தையும் பயன்படுத்தி சேர்ந்து வந்து உனக்கு வந்துச்சு. கூடாது, அங்கே கூட தான் யார் கூட கூடக்கூடாதுன்னு நினச்சிங்களோ அவனெல்லாம் கூட கூட்டினீங்க. ராஜாஜியில் நீங்கள் தான் குறை சொன்னீங்க, நீங்கள் தான் கூட இப்படிலாம் வந்தது. உன் பக்கம் 11 கட்சி நிற்குதா? அன்றைக்கி ஆல்டர்னேட்டிவ் இல்லை, நீங்கள் மட்டும்தான். டெல்லிக்கு வந்து காங்கிரஸ் மட்டும்தான், அதை விட்டால் திமுக மட்டும்தான். இன்றைக்கி காங்கிரஸை விட 10 மடங்கு பலம் இருக்கிற பாஜகவும் நிற்குது. 2 எதிரி டெல்லியில். சூழல் வேற, இந்த சூழல் வேற, அரசியல் கிழமை வேற. 77 ஒரு 4 நூற்றாண்டுக்கு மேலே திமுகவுக்கு உழைச்ச எம்ஜிஆர் மாபெரும் ரசிகர், மாபெரும் திரைப்பட முகம், மாபெரும் வள்ளல், இந்த பேரெல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு பக்கபலமாக நிற்குது, வராரு. அன்றைக்கி கம்யூனிஸ்ட் அவர் கூட இருந்தது. கம்யூனிஸ்ட் இன்றைக்கி அவங்க கூட இருக்காங்களா? தமிழ்நாட்டில் வேறு எந்த கட்சியும் இல்லை, புரிஞ்சுக்குங்க. காங்கிரஸ் இருந்தது, கம்யூனிஸ்ட் இருக்குது, அதிமுக உள்ள வருது. அந்த அதிமுக கூட கம்யூனிஸ்ட் சேருது. இன்றைக்கி எத்தனை கட்சிகள் இங்கே இருக்குது? இதில் எது நீங்கள் கூட உங்களுக்கு வந்துடுறதும் வந்துட்டால் உங்களுக்கு எப்படி செல்வாக்கு வந்துடும்? டைரெக்டாக முதல்வர் ஆயிடலான்னு ஒரு கனவுல இருக்கார் அவர். பாரு, நீங்கள் அவர் இருக்கிற வீட்டிலேருந்து நேராக அண்டர்கிரவுண்டில் ஒரு பாலம் வெட்டிட்டு போய் நேராக கோட்டையில் ஏற போகிறாரு. அதான் நடக்க போகுது. நேராக தான் இருக்கணும் அந்த பாலமும். சிறப்பு. ரொம்ப நன்றி ஏகலன் சார். ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் வணக்கம் பாலா. வணக்கம்.